ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு என்கேஆர், இந்த தாவேகா கூட்டணிக்காக காத்திருக்கிறது அதிமுக. அது தொடர்பாக நிறைய கருத்து விமர்சனங்கள் ஒவ்வொரு நாளும் அதிமுக தரப்பிலிருந்து முக்கிய நிர்வாகிகளால் இப்படியான கருத்துக்கள் பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது. தாவேகா தரப்பில் மௌனமாக இருக்கிறது. அதனால் தாவேகாவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர நிறைய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பரஸ்பரமாக சொல்லும்போது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் திரு என்கேஆர்? சார், முதல்ல ஜல்லிக்கட்டு புரட்சியிலிருந்து உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சிக்கு எங்களுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக வாய்ப்பு கொடுத்த நியூஸ் 7க்கு நன்றி தெரிவித்து சொல்லுங்கள். நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய தன்மையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கட்சியினுடைய தன்மையை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, 2017 ஆர்கே நகர் பை எலெக்ஷன்லேருந்து கடைசியாக நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து தேர்தல் களத்தில் பயணிச்சுக்கிட்டு வரோம். தேர்தல் காலத்தில் மக்களை சந்திக்கும் போது அவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது, நம்ம எதை பூர்த்தி பண்ண முடியும், நம்மளுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை ஒரு தேர்தலையும் நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு வரோம். ஸோ இந்த தேர்தலை பார்க்குற வரைக்கும் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, விஜய் அப்படின்ற ஒரு ஆளுமை இங்கே அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அரசியல் நகர்வுகள் எல்லாமே அவரை சுற்றி இயங்குறதை நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக ஒரு தலைமுறை மாற்றம். இது ஏதோ ஒரு அரசியல் கட்சி மட்டும் இங்கே புதுசாக உதயமாகல, ஒரு புதிய தலைமுறை, முதல் தலைமுறை அரசியல்வாதிகள் நிறைய பேர் உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறதா நம்ம முதல்ல பார்க்குறோம். அதுதான் அதோடைய தன்மை. முதல்ல இங்கே 75 வருடமாக இங்கே பாரம்பரியமாக இங்கே வேறு ஊன்றி இருக்கக்கூடிய ஆலமரம் போல இருக்கக்கூடிய ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒரு இயக்கமும் ஒரு பதற்றத்தில் ஆழ்ந்திருக்கு. மேலும் 30 வருடங்களை கடந்து அதிக சொல்கிறேன். ஸோ அடுத்து அதிக காலம் ஆட்சியில் இருந்த தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக போன்ற கட்சிகளும் ஒரு வரவேற்பு, எங்கள் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை வெளிப்படையாக வைக்கும் பொழுது, இதற்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு புதிய கட்சிக்கு நேரடியான ஒரு வரவேற்பையோ நேரடியான ஒரு எதிர்ப்பையோ சந்திச்சிருக்காங்களா, இந்த கட்சிகள் வெளிப்படுத்தியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இதான் முதல் முறை. இதே முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காந்தி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் தே வில் இக்னோர் யூ, தென் தே வில் லாஃப் அட் யூ, தென் தே வில் ஃபைட் யூ, தென் யூ வில் வின் அப்படின்ற ஒரு கோட். இந்த இடத்துல எல்லாமே விஜயநாக்கு இங்கே பொருந்துற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ முதல்ல ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு இக்னோர் பண்ணிட்டு போனாங்க. அப்புறம் அவருக்கெல்லாம் என்ன தெரியும்னு சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும்ன்றது அடுத்த வரியிலே வருது. ஸோ இந்த தன்மை இருக்கக்கூடிய இன்னைக்கு முக்கியமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் பயப்படுறாங்க நீங்கள் கேட்டீங்க இல்லையா? ஒரு நாளும் செய்தி ஊடகங்களில் கூட்டணி கட்சிகள் நாங்கள் இன்டாக்டாக இருக்கோம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணிகள், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் தள்ளப்பட்டிருக்காங்க. முக்கியமாக ஒரு நாளும் அதை வெளியே ப்ரெஸ் மீட்டில் பகிரங்கமாக நாங்கள் நிரூபிக்க வேண்டிய ஒரு தருணத்திலேருந்து அந்த கட்சிகள் இருக்குது. அதற்கு காரணம் நம்ம கூட்டணி விட்டு வெளியே போய்டுவோம்னு நினச்சிருவாங்களோ, ஏன்னா அந்த வாய்ப்பு ஓப்பனாக இருக்குது. இந்த அதாவது தாவேகாவினுடைய தலைமையில் கூட்டணி அப்படின்றத எல்லா கட்சிகளும் வரவேற்க ஆரம்பிக்குது. முக்கியமாக இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய அவங்க விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே ரொம்ப தெளிவாக அறிவித்தார், என்னுடைய அரசியல் எதிரியார், கொள்கை எதிரியார், கொள்கைகள் என்ன, இதெல்லாம் அறிவிச்சிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார், சமூக நீதி அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அங்கே அதை முதல் தேர்தலே நாங்கள் பின்பற்றுறோம், அதுவும் அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் சமூக நீதியாக ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொன்ன ஒரு கட்சியாக நான் பார்க்குறேன். இதற்கு முன்னாடி தொடங்கியவர்கள் எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு பேசியிருப்பாங்க. பட் ஆனால் ஆட்சியில் எங்களோட நம்பி வரவங்களுக்கு கூட்டணியில் பங்கு தருவோம் அப்படின்றத, அதிகாரத்தில் பங்கு தருவோன்றதை சொன்னாங்களான்றது தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், பிசிகாவை எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் இங்கே ஆண்ட ஒரு கட்சி, அவர்களுக்கும் ஆட்சி அதே நிலைப்பாட்டில் தான் தாவேகா இப்போ இருக்கா அப்படின்னு அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. கடைசியாக நடந்த ஒரு செயற்குழு கூட்டம், அதில் 2 முக்கியமான ஒரு தீர்மானங்களை போட்டாங்க. அதில் ஒன்று, இந்த தாவேகாவுடைய முதல்வர் வேட்பாளராக விஜய் அவர்கள் தான் இருப்பார். கொள்கை எதிரியான மதவாதம் பேசக்கூடிய பாஜகவுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை. இந்த 2 விஷயத்தை அழுத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதிலிருந்து அவங்க மாறுறாங்களா அப்படின்ற ஸ்டாண்ட் இது வரைக்கும் அவங்க வெளிப்படையாக பேசலை. இன்றைய வரைக்கும் எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்கோம், தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன, பதில் என்ன, இதை எதிர்பார்த்து தான் அரசியல் நகர்வுகள் நகர்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு இளைய தலைமுறை இங்கே புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சிலர் அரசியலுக்குள்ளே வராங்க. அவர்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அரசியலை. ஃபஸ்ட்டு இது எனக்கான ஒரு கிரவுண்ட் அப்படின்றத விளையாடுறதுக்கு அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தொடக்கத்தை கொடுத்துருக்கக்கூடிய தாவேகா அதை வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்காங்க. ஸோ ஆட்சியில் இங்கே அமரணும் அப்படின்னா மக்கள் செல்வாக்கு தேவை.
இந்த மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு தனக்கு இருக்குன்றதா ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா முதல்ல வந்து மாநாடு போட முடியுமான்னு கேட்டாங்க. மாநாடு ஒரு முறை போடலாம், இன்னொரு மாநாட்டுக்கெல்லாம் இந்த கூட்டம் வராது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் மாநாட்டுக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பு அப்படின்னாங்க. பனையூரை விட்டு வெளியே வர முடியுமான்னாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்றா அவர் வந்து பதில் சொல்லிக்கிட்டே வர்றார், செயல் மூலமாக பதில் சொல்லிட்டு வர்றார். அடுத்து அரசியல் கூட்டணி கணக்குகள் என்ன, பதில் சரியா சொல்றாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. இல்லை, அவர் வந்து எந்த அளவுக்கு சொல்லணுமோ அந்த அளவுக்கு சொல்றாரு. அந்த சம்பவத்திற்கு பிறகு பெரிய கனத்த மௌனம் தான் இந்த நொடி வரை தொடர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். நீங்க எந்த பதில் அவர் சொல்றாரு அப்படின்றது நிறைய பேசப்படுறாரு. இல்லை, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும். நான் சொல்லக்கூடிய பதில் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்குமா அப்படின்னு நான் பார்த்து சொல்ல முடியாது. எனக்கு ஏற்புடையதா இருக்கா, எனக்கு போதுமானதா இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்லணும். மக்களுக்கு அவர் கன்வே பண்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக கன்வே பண்றாரு, கரெக்டாக கனெக்ட் ஆகுது. மக்களுக்கு இங்கே எந்த அளவுக்கு அவர் அரசியலை கொண்டு போய் சேர்க்கிறார், அவர்களை எப்படி அரசியல் படுத்துறாரு அப்படின்றது இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் கட்டுப்பாடு இல்லாமல் போகுது, இந்த கூட்டத்துக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை, அவர்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா இந்த கூட்டம் ஏதோ நேற்று பிறந்து இன்னைக்கு தாவேகா கூட்டத்துக்கு வந்து நிற்கல. 75 ஆண்டுகளாக இதே இடங்களில் ஆட்சி செய்தவர்கள் மூலமாக வளர்ந்து வந்த கூட்டம் தான், அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் தான். அப்போ அவர்களுக்கெல்லாம் இதுவரை அரசியல் வாடையே பிடிக்காமல் இருந்ததை இன்னைக்கு அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அட்ராக்ஷனாக வந்து இழுத்துருக்காங்க. முக்கியமாக அதிமுகவுடைய இந்த ஒரு நிலைப்பாடு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கண்டிப்பாக 2026 ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை அகற்றக்கூடிய ஒரு வேலைகளை தான் எதிர்க்கட்சிகள் எப்போவுமே செய்யும். இது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவும் செஞ்சிருக்கு. ஆனால் வெளிப்படையாக இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு பேசியிருக்காங்கன்னா அந்தந்த காலகட்டங்களில் அவங்கவுங்க பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பாஜக அப்படின்ற ஒரே ஒரு பூச்சாண்டியை வச்சு எல்லார் மேலேயும் சாயம் பூசக்கூடிய ஒரு வேலையை திமுக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய எல்லோர் மேலேயும் அந்த சாயம் வரும். ஏன்னா திமுகவை எதிர்த்தால் இங்கு பாஜக உள்ளே வந்துவிடும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்க ட்ரை பண்ணாங்க. இது எல்லாருக்குமே பூசினாங்க. நீங்கள் அரசியலுக்கு வராத ரஜினி அவர்கள் மீதும் இது பூசப்பட்டது, அரசியலுக்கு வந்த கமலஹாசன் மீதும் பூசப்பட்டது. ஆனால் அவங்க 2 பேருமே இன்னைக்கு அவங்க கூட ஒரே மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கட்சி ஆரம்பிக்கவே இல்லையா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அவங்க வராதுக்கு முன்னாடியே அந்த பூசப்பட்டது இல்லையா? ஸோ இங்கே வந்து முக்கியமாக அண்ணா வந்து சொன்னார் பாசிசம் அப்படின்ற ஒரு விளக்கம் அவர் கொடுத்தாரு. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து நீதிபதி மேலே கற்பிதம் வந்து கற்பித்து அது வந்து அவதூறாக போய் நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க. இது உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிக்கு நடக்கும்போது இங்கே நடவடிக்கை எடுத்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த நீதிபதிக்கு அடுத்து நடக்கக்கூடிய விசாரணை ஆணையங்களுக்கெல்லாம் உள்நோக்கம் கற்பிக்கும் போது அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. இதுதான் ஒரு பட்சம், இதுதான் பாசிசம்னு நாங்கள் பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த அரசியல் நகர்வுகள் விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார், அடுத்து என்ன நடக்க போகுது, ஸோ தன்னுடைய கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துகிற வேலைகளை போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து நிகழ்வு நம்ம பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம்.